Hi, welcome to the squad. This is Kodaivo. அரௌண்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கோடைவோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோடைவோ எப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக நான் வந்து இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்க்கு செலக்ட் ஆயிருந்தேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆக்சுவலி ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ் என் காலேஜ் பேட்ச்மேட்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த தேர்ட் இயரோட எண்டில் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து செலக்ட் ஆனேன். இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அப்போதான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணலாம், இன்டர்வியூஸ்க்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஆரம்பித்தேன். ஆக்சுவலி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 months முன்னாடி என்னோட ஸ்மால் ஃப்ரெண்ட் குரூப்போட கூகுள் மீட்டில் வந்து நாங்கள் சேர்ந்து வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் லைக் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத அவங்களுக்கு சொல்கிற மாதிரியும் அண்ட் மோஸ்ட்லி அந்த பாயிண்ட்ல நானுமே வந்து டிஎஸ்சி அவ்வளோ ரொம்ப நிறைய படிச்சிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நானும் அவங்களோட சேர்ந்து தான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். அவங்க எல்லாரும் ஒருத்தராக பிளேஸ் ஆகிறப்ப எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்ல வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கோடைவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இப்போ அது கொஞ்சம் ஆர்டர்லாம் ஷஃபில் ஆயிருக்கும். அது வேற ஒரு கதை, நான் இன்னொரு நாள் சொல்றேன். பட் அந்த பழைய வீடியோஸ்ல எல்லாமே நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்காரிதம்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ப்ராஜெக்ட்ஸ் பற்றி போயிருக்கவே மாட்டோம். அண்ட் இப்போ பண்ணுற மாதிரி இந்த ரியாக்ட் கோர்ஸோ ஹெச்டிஎம்எல் கோர்ஸோ சிஎஸ்எஸ்ஓ பூட்ஸ்ட்ராப்போ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்காரிதம்ஸாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான டாபிக்ஸ், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டுமே தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டான சேனலாக தான் இருந்தோம் அந்த பாயிண்ட்ல. ஓகே, நான் இப்போ எதுக்கு இதோட ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம அந்த இன்டர்வியூஸ் அண்ட் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இன்டர்வியூஸ், ஐடி கம்பெனி என்ன எதிர்பார்க்குது, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப நாளடைவில் ட்விஸ்டடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நீங்கள் ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கனாலே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு, எந்தெந்த கம்பெனிஸ் உங்கள்ட்ட இருந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் கம்பெனி டைப்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ பென்சிலோட வந்திருக்கேன். எழுதி தெளிவாக வரைபடம் போட்டு காட்டுறேன். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும், நான் இப்போ பண்ற வீடியோல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்து ஷார்ட்ஸாவோ இல்லை வேற ஒரு வீடியோலயோ அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, வாட் ட்ரிகர்ட் மீ டு டூ திஸ் வீடியோ? ஒருத்தர் வந்து நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே, நான் பிளேஸ்மெண்ட்டுக்காக டிஎஸ்ஏ படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஐ டோன்ட் ரிமெம்பர் அந்த கமெண்ட் இருக்கா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேனான்னு தெரியல. ஆனால் நான் ரியாக்ட் படித்தா, மெர்ன் ஸ்டாக் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும், டிஎஸ்ஏ படித்தா எனக்கு யார் வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, பீப்புளோட மென்டாலிட்டி இன்னும் இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தட் கிளியர்லி இஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி கம்பெனிஸில் நீங்கள் ஐடி கம்பெனிஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட சைஸை வச்சு பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று எம்என்சி, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப். ஓகே, இந்த எம்என்சிக்குள்ளேயே வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனி, பிக் சைஸ் கம்பெனி, வெரி லார்ஜ் கம்பெனி எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஒன்று ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நாட் ஸ்டார்ட் அப், அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்னா இந்த கம்பெனியோட சைஸ் வந்து குட்டியாக இருக்க போகுது. இப்போ லெஸ் தென் 100 எம்ப்ளாயீஸ் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறத மட்டும் நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு வச்சுப்போம். லெஸ் தென் 100 எம்ப்ளாயீஸ் இல்லை லெஸ் தென் 1000 எம்ப்ளாயீஸ் கூட வச்சுக்கோங்க. அது வரைக்குமே வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எம்என்சிஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற கம்பெனிஸ். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள், அமேசான், அசென்ச்சர், டிசிஎஸ், இது எல்லாமே வந்து தே ஹாவ் தேர் எம்ப்ளாயீஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அப்படி இல்லைனாலுமே எம்ப்ளாயி கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த டேர்ம் வந்து நம்ம எம்என்சின்னு வச்சுக்கலாம். பேசிக்லி பிக் டெக், பிக் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் ரெண்டு விதமாக படிக்க முடியும். அண்ட் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் சேமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டுத்துக்குமே வேற வேற. ஓகே, இது தாண்டி ஐடி கம்பெனிஸை வேற சில டைப்ல பிரிக்க முடியும். என்ன அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், இன்னொன்று சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா என்ன? அவங்க ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்க. ப்ராடக்ட் இந்த சென்ஸ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது,
ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளவுட் பேஸ்ட் ஆப்பாக இருக்கலாம், கிளவுட் சர்வீஸாக இருக்கலாம், எனிதிங். ஆனால் அதை வந்து டிரெக்டாக வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் ஒன்று D2C, அது டிரெக்ட் டு கஸ்டமர் D2Cயாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு யூடியூப் இருக்குது அப்படின்னா, யூடியூப் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அவங்க பண்ணுற ஆப்பை நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை மற்ற பிஸ்னஸஸ்க்காக அவங்க செய்கிறதா இருக்கலாம். பட் தே ஓன் த கோட். ஓகே, அவங்களோட ஓன் ப்ராடக்டை அவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களோட ஓன் ப்ராடக்டை அவங்க பில்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து இங்கே இருக்குது. இது சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ப்ராடக்ட் செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிகிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயத்த மட்டும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கூகுள் மாதிரியான ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கூகுள் சர்ச் வச்சிருக்காங்க, கூகுள் போட்டோஸ் வச்சிருக்காங்க, ஜிமெயில் இருக்கு, அவங்களுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் எல்லாமே அவங்களே தான் செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, சில ஸ்மால் திங்ஸ் எல்லாமே வந்து மற்ற கம்பெனிஸ், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்டே அவங்க எம்ப்ளாயீஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். கூகுளோட எம்ப்ளாயீஸ் எல்லாரும் மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், அல்ல அவங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் கூகுள் எம்ப்ளாயீஸை வச்சு பில்ட் பண்ண மாட்டாங்க, அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன்னா இவங்க எம்ப்ளாயீஸோட டைம் அண்ட் ஒர்த் வந்து அதிகம், அது பண்ணுறதுக்கு அவங்கள ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மென்டாலிட்டி. அவங்களாம் லைக் தே ஆர் ஏர்னிங் சோ மச், இந்த வேலையை பண்றதுல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, தே ஷுட் டூ மோர் ரிசர்ச் அண்ட் ஒர்க் ஃபார் த கம்பெனிஸ் growth அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் அந்த விஷயங்களை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இல்லை அப்படின்னா இப்போ லேட்டஸ்டே மஹேந்திரா மாதிரியான ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மஹேந்திரா வந்து கார் செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க கார்ல இருக்கிற அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ல நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் வருது, நேவிகேஷன் காட்டுறோம், அந்த ஸ்க்ரீன்ஸை பண்றதுக்கு அவங்களே ஒரு டீம் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யறது மஹேந்திராக்கு ஒரு தேவையில்லாத வேலை. அப்ப என்ன பண்ணுவாங்க, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் செய்யற பிசினஸை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மஹேந்திராவே டெக் மஹேந்திரான்னு வேற ஒன்று வச்சிருக்காங்க, பட் அது வேற கதை. அது டெக் மஹேந்திராங்கிறது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் செய்யற வேலையை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சர்வீஸ் கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்து அந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை தே வில் ஒர்க் க்ளோஸ்லி வித் த கிளைண்ட்ஸ். இந்த இடத்துல மஹேந்திரா தான் கிளைண்ட்ஸ். ஸோ அவங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி தே வில் டெலிவர் திஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ சர்வீஸ் கம்பெனிஸ்னா இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, வேற ஒரு கம்பெனியோட ப்ராப்ளத்தை இவங்க எடுத்து இவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த சர்வீஸ் கம்பெனி தே டோன்ட் ஓன் எனி கோட், தே டோன்ட் ஓன் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோட். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பில்ட் பண்ணுற ப்ராடக்ட்டும் மற்றவங்களுக்காக தான். இவங்க எழுதியிருக்கிற ரெபாசிட்டரியிலேருந்து எல்லாமே வந்து அந்த கிளையண்டோடது. தே டோன்ட் ஓன் எனி திங், தே ஜஸ்ட் லெண்ட் தேர் சர்வீஸ் இன் டெவலப்பிங் இட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கும் இருக்கிற எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் எடுத்தீங்கன்னா TCS இருக்குது, CTS இருக்குது, அசென்சர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் HCL இருக்கு, டெக் மஹேந்திரா இருக்கு, விப்ரோ இருக்கு, நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து லைக் MNC டைப் பெரிய சைஸ் கம்பெனிஸ். அது இல்லாமல் குட்டி குட்டியாக நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை விட சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ஐடியில் வந்து பாப்புலராக வெளியே தெரியற கம்பெனிஸாக இருக்கும். அண்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஏன்னா எதனாலனா இவங்க லெண்ட் பண்ற சர்வீஸ் வந்து மற்ற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி கம்பெனியா இருக்கலாம். ஓகே, அவங்க வந்து டெக் கம்பெனியா இருக்கணும்னே அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி, பட் அவங்களுக்குமே வந்து டெக்னாலஜிக்கல் சர்வீசஸ் தேவைப்படுது. அந்த நேரத்தில் இந்த சர்வீசஸ் கம்பெனிஸ் தேவைப்படும். ஸோ சர்வீசஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோட. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஐடி எம்ப்ளாயிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த இப்போ நான் சொல்லியிருக்க இந்த சர்வீஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் சென்னையில் மட்டுமே பல பிரான்ச் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு பிரான்ச்லேயும் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்கேலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் MNC அண்ட் ஸ்டார்ட் அப் வந்து பேசிக்காக அந்த சைஸ் வச்சு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ ஒரு MNCயாக இருக்கிற கம்பெனியே அவங்க ப்ராடக்டாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம். இட்ஸ் அப் டு தெம்.
ஓகே, ஏன்னா எம்என்சிங்கிறது நம்ம இந்த இடத்துல பெரிய சைஸை தான் மென்ஷன் பண்றோம். ஸோ அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுக்கிட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சுக்கிட்டு அவங்களே ஓன் ப்ராடக்ட் கூட செய்யலாம். லைக் ஃபேஸ்புக் ஒரு எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஆல் தோஸ் ஆர் எம்என்சிஸ், பட் தே ஆர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். அண்ட் சர்வீஸ் கம்பெனியாகவும் இருக்கலாம். எம்என்சியா இருக்கா அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸா அவங்களால கிளாசிஃபை பண்ண முடியும்னு சொல்றேன். ஒன்னு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இன்னொன்னு ஸ்டார்ட் அப் அண்ட் எம்என்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப இன்டர்வியூ பேட்டர்ன்ஸ்க்கு வரும். ஓகேவா? இப்ப ப்ராடக்ட் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் கம்பெனிஸ் டிஎஸ்ஏ தான் ரிலே ஆகிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். டிஎஸ்ஏ அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா நம்ம இந்த ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட், ஹேஷ் மேப், ட்ரீ, பைனரி ட்ரீ, ரெட் பிளாக் ட்ரீ, அதுக்கப்புறம் ஹீப், ஸ்பார்ஸ் அரேஸ், நிறைய இருக்குது. ஓகே, நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அல்காரிதம்ஸ்ல உங்களுக்கு சர்ச்சிங் அல்காரிதம் அண்ட் கிராஃப் ட்ராவர்சல் அல்காரிதம் அண்ட் மற்றபடி நிறைய ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஓகே, இது எல்லாத்துலேயும் தான் கொஸ்டின் கேட்கறது வந்து வழக்கம். ஓகே, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நான் இந்த இடத்துல சொல்றது லைக் டாப் டியர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா என்னெல்லாம் தோணும்? ஜோஹோ தோணும், கூகுள் தோணும், மெட்டா தோணும், மைக்ரோசாஃப்ட் தோணும். ஸோ அது எல்லாமே ஓகே. அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இப்போ எப்படி இருக்குன்னா, ப்ராஜெக்ட் பண்ணால் வேலை கிடைக்கும், அண்ட் எனக்கு MERN ஸ்டாக் தெரிஞ்சிருந்தா வேலை கிடைக்கும், ஆர் மீன் ஸ்டாக் தெரிஞ்சிருந்தா வேலை கிடைக்கும், நான் ரியாக்ட் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் இருக்கிற அந்த மென்டாலிட்டி வந்து இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்லி ரைட். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எம்என்சி கேட்டகரியில் வர்ற எல்லா கம்பெனிஸுமே வந்து மாஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, மாஸ் ரெக்ரூட்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு ரெக்ரூட்டிங் சிஸ்டம், ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து தேவை. ஸோ இப்போ லெட்டஸ் சே ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஓப்பனிங்காக அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுப்போம், எனி ஓப்பனிங். அவரோட எக்ஸ்பர்டீஸும் அந்த ஓப்பனிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இந்த கேட்டகரிலாம் எப்போ நம்மளுக்கு வரும்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பட்சத்தில், எக்ஸ்பீரியன்ஸ்னா அட்லீஸ்ட் 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான், நீங்கள் எந்த டொமைனில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்க, எந்த டொமைனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அந்த டொமைனில் இருக்கிற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற கேட்டகரியே வரும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாப் தேடுறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அட் தட் பாயிண்ட். ஸோ கம்பெனிஸ் வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாங்கிற கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. நீங்கள் அந்த ரோலுக்கு ஃபிட்டா அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களால முடிவு பண்ண முடியாது. அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸை இப்போ வந்து நீங்கள் ஒரு ரியாக்ட் டெவலப்பர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு MERN ஸ்டாக் கோர்ஸ் ஒரு 20,000 ரூபா கொடுத்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ரியாக்ட் டெவலப்பர் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இந்த கம்பெனி அந்த ரியாக்ட் டெவலப்பர் போஸ்ட்டுக்கு எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு யோசிங்க. ஓகே, ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியும்? இந்த அவங்க வந்து ஒரு லேட்டஸ்டே ஒரு 50 போஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 போஸ்ட்டுக்கு 1000 பேருங்கிறது ரொம்ப கம்மி. 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்டர்வியூ ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5% தான் இருக்க போகிறாங்க. ஓகே, லைக் ஆனால் கிராண்டர் ஸ்கேல் சொல்கிறேன். அவங்க இப்போ அந்த 5 மேனேஜர்ஸ்னு வச்சுக்கோங்க. 5 டீம்ஸில் இருக்கிற 5 மேனேஜர்ஸு இந்த இன்டர்வியூவை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களால இந்த 10,000 பேரையும் கூப்பிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரியாக்ட்ல அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண முடியாது. இல்லை இந்த ஒருத்தரையும் எடுத்து அவங்க ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ண சொல்லி அதில் அவங்க எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ண முடியாது. ஸோ அந்த மாஸாக வர்ற அந்த எம்ப்ளாயீஸோட அந்த இன்டர்வியூ கேண்டிடேட்ஸோட குவான்டிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வச்சாகணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, உங்கள் ரெசியூமையை வச்சு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ரெசியூம் வச்சு ஸ்க்ரீன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இப்போ ATS அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தேவையான அப்ராப்ரியேட் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த பட்சத்தில் உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சிருக்கணுமா நீங்கள் ரியாக்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ். உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சிருந்தா அது ஒரு வேல்யூ ஆடட் போனஸ் தான். பட் இந்த 10,000லேருந்து ஸ்க்ரீன் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெசியூம் ஸ்க்ரீன் பண்ணி 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா
இந்த 1000 பேரையும் அடுத்து ஃபர்தரா ரியாக்ட் ஆப் உங்களால பண்ண வைக்க முடியுமா? முடியாது. இல்ல இந்த 1000 பேருக்கும் ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ உங்களால வைக்க முடியுமா? முடியாது. ஸோ இப்ப அந்த 1000 பேரையும் நீங்க வந்து கூட கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தேவையானது 50 எம்ப்ளாயிஸ் தான். ஸோ இது கூட கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? டிஎஸ்ஏ அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போறோம். ஸோ டிஎஸ்ஏ அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது? ப்ராப்ளம் சால்விங். அதாவது லீட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பார்த்திருப்பீங்க. அல்லது ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்துலயும் ஆக்சுவலி நான் கேட்குற கேள்வியே வந்து நான் ஆன்சரா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஎஃப்ஜி ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியும், அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியும், அதோட அப்ளிகேஷனை வச்சு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்னு ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டெய்லி டோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். அதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ அதை போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ல கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இது பண்ண போறாங்க. அண்ட் இதை இவாலுவேட் மேனுவலா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ஸே வந்து நிறைய இருக்கு. இப்போ ஹேக்கர் எர்த்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து நீங்களே இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு இன்னும் அந்த ஒரு ரவுண்டே வந்து உங்களால ஷெட்யூல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 1000 பேரை ஃபர்தரா ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் வச்சு ஆகணும். இல்ல இந்த ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட் வைக்கல அப்படின்னா இதை விட நிறைய குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா ஜோஹோ மாதிரியான கம்பெனி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ன்னு சொல்லி வைப்பாங்க. அந்த ரவுண்ட் 1ல வந்து நீங்க ஆப்டிடியூட் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு இதை ஸ்கோர் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை இங்கே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஓகே, ஒன்று ஜோஹோ மாதிரியான கம்பெனிஸ் ஆப்டிடியூட் யூஸ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை இப்போ ஜோஹோவுமே வந்து அதுக்கு அடுத்த ரவுண்டில் இந்த டிஎஸ்ஏ பக்கம் தான் வர போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்லேருந்து ஃபர்தராக ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு 100 பேர் ஆக்கணும்னா அதுக்கு இந்த டிஎஸ்ஏ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் அல்காரிதம்ஸ் பற்றியும் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே உங்களால் இது சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இது சால்வ் பண்ண முடியும். ஸோ 1 hourனு கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு மீடியம் டு ஈஸி கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் 1 hour டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்காங்கிறத வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு அதில் டாப் 100 மட்டும்தான் எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா 1000 பேரையும் இவாலுவேட் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. ஓகே, ப்ராக்டிக்கலாக இதுதான் பாசிபிள். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு 100 பீப்புள் கொண்டு போகிறாங்க. இந்த 100 பீப்புளை அவங்க ஃபர்தராக இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இன்பர்சன் இன்டர்வியூஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இன்பர்சன் இன்டர்வியூ வைக்கிறப்ப அவங்க இப்போ 5 மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 5 மேனேஜர்ஸ் சேர்ந்து 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்களா, 100 பீப்புள் இன்டர்வியூ பண்ணுவாங்களா, ஆளுக்கு 20 பேர்னு அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அடியில் இருக்கிற டெவலப்பர்ஸ் தான் அனுப்பி விடுவாங்க. ஓகே, மேனேஜர்ஸ் வந்து ஹெச்ஆர் அந்த லைக் கடைசியாக அந்த கேண்டிடேட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி மேனேஜர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெக்னிக்கலாக இவங்க கேப்பபிளாக இருக்காங்களா, இந்த 100 பேரும் டிஎஸ்ஏ சால்வ் பண்ணிட்டாங்க, அவங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு டிஎஸ்ஏ சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இவங்களுக்கு தெரியுதா, நம்மளுக்கு தேவையான நம்ம டீமுக்கு இவங்க ஒத்து வருவாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க டீம்ல இருக்க டெவலப்பர்ஸை வந்து யூனோ தேல் ஆஸ்க் டு இன்டர்வியூ பீப்புள். ஸோ ஒரு டீம்லேயும் 2 டெவலப்பர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5 பீப்புள் மேனேஜர் இருக்காங்க, ஒரு டீம்லேயும் 2 போனால் டோட்டலாக 10 டெவ்ஸ் வருவாங்க. அந்த 10 டெவ்ஸும் ஆளுக்கு 10 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்மள்ட்ட 100 பேர் இருக்காங்க. ஏன்னா டிஎஸ்ஏக்கு அப்புறம் வந்ததில் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் வந்து இந்த 10 டெவ்ஸும் ஆளுக்கு 10 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து ஃபர்தராக உங்கள்கிட்ட ரியாக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரியாக்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்பவே சொல்கிறேன். ஸோ ரியாக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அப்படின்னா இப்போ ரியாக்ட் லைஃப் சைக்கிளில் என்னது, நீங்கள் எப்போ ரியாக்ட் படிச்சீங்க, ரியாக்டில் நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம், அதில் என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க, அந்த மாதிரியான ஸ்டஃப்லேருந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஆன் யூனோ அந்த இன்டர்வியூவில் இருக்கிறப்பவே நீங்கள் இதை பண்ணுற மாதிரி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்தராக அவங்களை இவாலுவேட் பண்ணுறது இந்த டெவலப்பர்ஸ் தான் இவாலுவேட் பண்ணுவாங்க. இதில் இருந்து இந்த 100 பேரில் இருந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு நம்ம 50 பேர் தானே சொல்லியிருந்தோம், 50 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 50 பேர் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மேனேஜரியல் இன்டர்வியூ ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இது பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே நம்பர்ஸ் எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுக்குறேன். ஆனால் நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, பல்காக அப்ளை பண்ணுறப்ப அவங்களால உங்களோட இண்டிவிஜுவலாக நீங்கள் ரியாக்டில் எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களால செக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்க்கு அவங்க டிஎஸ்ஏ ஆர் ஆப்டிடியூட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ண தான் செய்வாங்க, வேறு வழியே கிடையாது. ஓகே, ஃப்ரெஷர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம்.
இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓ, குரூப் 3ஓ, குரூப் 2ஓ, குரூப் 1ஓ ஏதோ ஒண்ணு எழுதுறீங்க அப்படின்னா, அதுல நீங்க வந்து எந்த போஸ்ட்டுக்கு வேணா போலாம். விஏஓவா போலாம். ஓகே. விஏஓக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல எந்த அளவுக்கு தேவை அன்றாட வாழ்க்கையில அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க இந்த 6th to 10th இருக்கிற சிலபஸை வச்சு அது பேஸ்டான கொஸ்டின்ஸ்லாம் அங்க கேட்கறது வந்து ஜஸ்ட் இவ்ளோ மார்க்ஸ்ல இருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றதுக்காக தான். மத்தபடி நீங்க பார்க்க போற வேலைக்கு உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்காங்கிறத அந்த இடத்துல அவங்க செக் பண்ணல. ஓகே. பட் ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அந்த அந்த குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்க. ஃபர்தரா வந்து அடுத்த ரவுண்ட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கு ஸ்கில்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண போறாங்க. இப்போ இந்த டாப் டியர் கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஆப்பிள், அமேசான், கூகுள் அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரியாக்ட் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரியான டெவலப்பர் பேஸ்டான இந்த பர்டிகுலர் ரோல்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. அண்ட் ஜோஹோவும் அந்த கேட்டகரியில் தான் வரும். எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோஹோல, மெம்பர் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃப். அண்ட் நிறைய இதில் SDE1, SDE2 அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் 1, சாஃப்ட்வேர் டெவலப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கிற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கம்பெனிக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா, நான் அடுத்து உங்களை எந்த ப்ராஜெக்ட்ல போட்டாலும் எதை படிக்க சொன்னாலும் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில எடுப்பாங்க. அண்ட் ஃபர்தரா அடுத்து எந்த ப்ராஜெக்ட்ல போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதை படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து ரியாக்ட் கோர்ஸ் படிச்சுட்டேன், அதனால என் வாழ்க்கை ஃபுல்லா நான் ரியாக்ட் டெவலப்பராக தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு இந்த பாத் வந்து சரி கிடையாது. ஓகே. ஒரு பெரிய சைஸ் கம்பெனியில அப்படி நம்ம போகிறது வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. எப்போ போகலாம் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இந்த ரோலுக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் நீங்க ஒரு ரெஃபரல் மூலமா போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச கம்பெனி, உங்க ஃப்ரெண்டு வேலை பார்க்குற கம்பெனி ரெஃபரல் மூலமா நீங்க ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரியாக்ட் டெவலப்பரா உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபப்ளி டிஎஸ்ஏ ரவுண்டை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா டெவலப்பரோட இன்ட்ராக்ஷன் இருக்கிற 1-on-1 இன்டர்வியூ அண்ட் அதுக்கப்புறம் மேனேஜரியல் ரவுண்ட் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே அந்த நேரங்கள்லையும் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸுமே ஸ்விட்ச் பண்றப்ப டிஎஸ்ஏ படிக்க தான் செய்யறாங்க. ஏன்னா அந்த கேட்க போற கம்பெனிஸ் வந்து இன்னும் டிஎஸ்ஏ கேட்காம இருக்கணுங்கிறதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. அகைன் டிஎஸ்ஏங்கிறது உங்களை அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெத்தடா தான் இங்க வந்து இருக்குது. ஓகே. இதுதான் வந்து எம்என்சிஸ் அண்ட் பெரிய சைஸ் கம்பெனிஸ்ல நடக்கிற விஷயம். இதே இது நீங்க ஸ்டார்ட் அப் பக்கம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப்ஸ்ல கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து இந்த மாதிரியான டிஎஸ்ஏ பேஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கம்பெனிக்கு இப்போ லெஸ் தென் 100 பீப்புள் இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஓகே. அந்த ஓப்பனிங்க்கு 10,000 பேர் அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே. அவங்களுக்கு 5 ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு 50 கேண்டிடேட்ஸ் தான் வந்து வருவாங்க. அண்ட் இந்த 50 கேண்டிடேட்ஸ்லையுமே மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, நீங்க வந்து ரெஃபரல் போடுங்க, எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயிஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரெஃபரல் போட்டு கொண்டு வாங்க. ஏன்னா ரெஃபரல் போனஸ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ரெஃபரல் போனஸ் போட்டால் அவனுக்கு 25,000. ஓகே. அந்த எம்ப்ளாயி வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா 25,000, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி 3 மாசம் அந்த கம்பெனியில் இருந்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25,000. அப்ப அவன் ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் அவன் சேர்த்து விட்டான்னா அவனுக்கு 50,000 ரூபாய் காசு கிடைக்கும். ஓகே. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, எதுக்காக அப்படின்னா இன்டர்வியூ வச்சு ஆள்களை எடுக்கிறதே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ். உங்க கேண்டிடேட் உங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட எம்ப்ளாயிஸை அந்த வேலையிலிருந்து எடுத்துட்டு வந்து தனியாக இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா இப்போ கூகுளோ ஒரு அமேசானோ ஒரு அசென்ச்சரோ ஓப்பனிங் போட்டாலும் நிறைய பேர் வரும். பட் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு அவ்வளோ பாப்புலரா இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் போட்டுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ரெஃபரல் தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஃபரல் போனஸஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்மியான பீப்புள் தான் அப்ளை பண்றாங்கிற பட்சத்துல அவங்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸால அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸ் சூட்டபிளா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்க முடியும். அந்த நேரத்துல அவங்க டிஎஸ்ஏ வச்சு பெரிய கூட்டத்தை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுங்கிற கட்டாயத்துல இருக்க மாட்டாங்க. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்யறாங்க. ஏன்னா இங்க இன்னொரு இது வருது, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து புதுசா இருக்கிற டெக்னாலஜி எதுலையாச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டார்ட் அப் பற்றி பேசுகிறேன், அங்கே வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே.
அந்த கம்பெனி வந்து அட் தட் பாயிண்ட் வரைக்கும் ரியாக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் கரெக்டாக இன்டர்வியூ பண்றப்ப அவன் வந்து புதுசா ஒரு டீமுக்காக அவனை ரெக்ரூட் பண்றாங்க. அந்த அப்பதான் வந்து ஃப்ளட்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போறான். இவனுக்கு ஃப்ளட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனா தட் கம்பெனி வாஸ் ஓகே வித் இட். ஓகே, அவங்களுக்கு ஃப்ளட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி இவன் படிச்சுப்பான் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை. ஸோ அவனுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ வச்ச எல்லா ரவுண்டுமே அவனுக்கு டிஎஸ்ஏ பற்றி தான் கேட்டாங்க. அண்ட் பழைய கம்பெனியில் நீங்கள் என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணீங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வச்சுங்கிற மாதிரி அந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு ஜென்ரல் ஹெச்ஆர் வைப்ஸில் இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி தான் அவனுக்கும் போச்சு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லையும் சரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்ட் அப்ஸில் சில கம்பெனிஸ் இருக்குது, ரொம்ப கவுண்ட் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ். அவங்க வந்து உங்களுக்கு டிஎஸ்ஏ அண்ட் அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எதுவும் எதிர்பார்க்காம ரியாக்ட் டெவலப்பராக உங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரிஞ்சா மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது. நான் இல்லைன்னே சொல்லலை, பட் அதுக்கான கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் அந்த பாத்தில் தான் போகணும் அப்படின்னா போகலாம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டார்ட் அப்ஸில் போகிறது மட்டும் தான் சாத்தியம். பெரிய சைஸ் எம்என்சி கம்பெனிஸில் டிஎஸ்ஏ இல்லாமல் போகிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பெருசாக பண்ணதில்லை. நீங்கள் ஸ்டார்ட் அப் போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்என்சியில் போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் உங்களால் டிஎஸ்ஏ ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக டேரெக்டாக ஒரு எம்என்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎஸ்ஏ கேட்பாங்க. பட் இந்த டிஎஸ்ஏலையுமே வந்து அந்த கம்பெனிஸ் அண்ட் பேக்கேஜ் அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற ரோல் பொறுத்து வேறு டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்க போகிறாங்க. இப்போ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் சிடிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் வந்து அவங்க கேட்குற டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சென்ஸ் நீங்கள் காலேஜ் கரிக்குலத்தில் படித்த கொஸ்டின்ஸே டிரெக்டாக கேட்பாங்க. பபுள் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட டிரெக்டாக கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த வகையிலையும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அகெயின் பெரிய சைஸ் கம்பெனிஸ் போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஹையரிங் ப்ராசஸ் ஃபனலிங்காக தான் இருக்கும். அப்படியே குறைச்சிட்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்ஸில் உங்களால் இந்த மாதிரி போக முடியும். ஓகே, இதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த நான் ஐடி பீப்புள் வந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஓகே, நிறைய பேருக்கு ஐடியில் ஆர்வம் இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது என்னோட பர்டிகுலர் எனக்கு பிடிச்ச டொமைன். அண்ட் நிறைய பேருக்கு இதில் ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து தப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, ஐடி வந்தால் நிறைய காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அது இட்ஸ் பிட் டிஃபிகல்ட். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இன்னும் இங்கே ஐடியில் வேலை கிடைக்காம இருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, இசிஇ படித்தவங்க, இந்த மாதிரியான டொமைன் படித்தவங்களே வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ நான் வந்து நான் ஐடி டொமைனில் இருந்து இங்கே வரேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே காம்படிஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய கோர்ஸ் செல் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி நான் ஐடியிலேருந்து இங்கே வர்றது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. கோடிங் படிக்கிறதும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப அதீத ஆர்வம் இருந்தால் மட்டுமே உங்களால் இதுக்குள்ளே வர முடியும். ஏன்னா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்குமே தெரியாது, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறீங்கனாலே உங்களுக்கு மினிமம் 3 months ஆகும். அதை 100% ஃபுல்லாக புரிஞ்சு அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் லெவல்ஸ் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஜாவா படித்து ஜாவாவை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 months ஆகும். நான் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலான பர்சன் அப்படின்னாலுமே உங்களுக்கு 2 months ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீக்கெண்டில் ஜாவா படிக்கிறது, 7 நாளில் ஜாவா படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கோடைவோல 10 hours ஜாவா கோர்ஸ் வச்சுருக்கோம். அப்போ அதை 10 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் இருக்கிற ஒரு கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துட்டு, ஒரு வீடியோவையும் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும். அந்த கோர்ஸை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 months ஆச்சு. ஸோ அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். சேர்த்தா அது 10 hours தான் வருது. பட் அந்த 10 hours ஒரேடியாக அவங்களால கன்சியூம் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமானா அப்சல்யூட்லி நாட். ஒரு நாளைக்கு 20 minutes தான் அவங்களால பார்க்க முடியும். அந்த 20 minutesல இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அப்படி தான் வந்து உங்களால் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் சாப்டர் வர்றப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மறந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு நான் ஐடியிலிருந்து இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கே டைம் ஆகும். பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் வச்சு உங்களால் ஜாப் கொண்டு வர முடியுமானா நோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த எம்என்சிஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸுங்கிறதே விடுங்க, எம்என்சிஸ் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை எடுக்கிறதுக்கான எம்என்சிஸ் வந்து ரொம்ப கம்மி.
எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இல்லை. இன்ஜினியரிங்ல நீங்க என்ன ஃபீல்டு இருந்தாலும் ஈஸியா உங்களால அப்ளை பண்ண முடியும். பட் நான் இன்ஜினியரிங்ல இருந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இல்ல நீங்க பிசிஏ, எம்சிஏ இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா இருந்தா கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ நான் டோட்டலா வந்து நான் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், நான் எங்க ஐடிக்குள்ள வரணும் அப்படின்னா பெரிய சைஸ் எம்என்சிஸ் கம்பெனிஸ்ல உங்களுக்கு அப்ளை பண்ணி அது உங்களுக்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன், டிமோட்டிவேஷனாக சொல்ல. நான் வந்து வேற டோட்டலி அன்ரிலேட்டட் டொமைன்ல இருக்கேன், ஆனா நான் கண்டிப்பா ஐடிக்குள்ள வந்தே ஆகணும், எனக்கு டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு, கோடிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா படிங்க. படிச்சுட்டு த பெஸ்ட் பெட் ஃபார் யூ இஸ் ஸ்டார்ட் அப். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில அப்ளை பண்ணி அங்க செலக்ட் ஆகுறது தான் வந்து ஈஸியான ஒரு இந்த இந்த யூனோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு ஈஸியான வழி அதுதான். நீங்க டோட்டலி நான் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா. ஆனா அது வரணும்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் கண்டிப்பா நிறைய தேவை. அதுக்கு நான் வந்து இல்லை அப்படின்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நீங்க படிச்சுக்கோங்க, உள்ள வந்துட்டு படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து கம்மியா தான் அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல ரன் ஆயிட்டு இருக்க குட்டி டீம். ஸோ நீங்க வந்த உடனே வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, கண்டிப்பா நான் வந்தே ஆகணும், எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்துல வாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ரியாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுறோம் 10+ lakhs வந்து வாங்குறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, நான் பெங்களூர் போயிறப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 12,000 சம்பளத்துக்கு பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸ்டார்ட் அப்ஸ் பெங்களூர்ல ஐடி ஸ்டார்ட் அப்ஸ் 12,000 rupeesக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப முன்னாடி கிடையாது, 2022ல. ஜஸ்ட் 2 years ago 12,000 ரூபாய்க்கு பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சர்வைவ் ஆக முடியுமா? நான் போனப்ப எனக்கு ரெண்ட் மட்டும் 7,500 rupees என் பிஜிக்கு, சாப்பாடு அண்ட் ஸ்டேக்கு 7,500 rupees ஆகுது. அப்ப 12K சேலரி இருக்கிற ஒருத்தர் 7,500 இதுக்கே செலவு பண்றாருன்னா அவரால அடுத்து லைஃப்ல எங்க போக முடியும், என்ன ஆக முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. பெங்களூர் இஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப லைக் நீங்க கம்மியா செலவழிச்சு இருக்குன்னா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் ரொம்ப பிளிங்கியான ஒரு சிட்டி. நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அநியாயத்துக்கு காசு ஆக போகுது. அண்ட் ஒரு தடவையும் ஊர்ல இருந்து போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு காசு ஆகும்னு சொல்லி பாருங்க. நான் வந்து திருநெல்வேலியில இருக்கேன், ஃபார் சவுத். நான் வந்து பெங்களூருக்கு போறேன் அப்படின்னா எனக்கு வந்து டிராவல் ஜேர்னியே வந்து 12+ hours ஆகும். ஓகே, எனக்கு பஸ் டிக்கெட் வந்து சாதாரணமா உட்கார்ந்துட்டு போகணும்னாலே 720 ரூபா ஆகுது எஸ்சிடிசில. ஸோ ஒருத்தர் வந்து இங்க இருந்து அங்க போய் வேலை பார்க்கறாருன்னா அதுக்கு வந்து நிறைய செலவு ஆக தான் செய்யும். நீங்க 12,000 சம்பளத்துக்கு எவ்வளவு ஒர்க் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கிறத முதல்ல யோசிக்கணும். எனக்கு ஐடி தான் இன்ட்ரெஸ்ட், நான் எப்படியாச்சும் மேல வந்துருவேன்னா நீங்க 12,000 சம்பளத்துக்கு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு நான் நிறைய ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற கம்பெனி ஜம்ப் ஆயிப்பேன், நான் வந்து ஹையர் சேலரிக்கு போய்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வாங்க. ஏன்னா இப்ப வந்து நீங்க உங்க சொந்த ஊர்லயே உங்களால ப்ராபப்ளி 12,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்க முடியுமா இருக்கலாம், அல்லது 12,000-ஓட அதிகமான சம்பளத்துக்கு நீங்க இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கதா இருக்கலாம். ஓகே, ஸோ நான் ஐடில இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற ரியாலிட்டி என்னன்னு. நான் இல்லைன்னு சொல்லல, 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க, மாசம் கையில 2-3 லட்ச ரூபாய் வாங்குறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அவங்க அந்த நிலைமைக்கு போறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத யோசிக்கணும். அண்ட் எத்தனை பேரால அந்த நிலைமைக்கு போக முடியுதுங்கிற அந்த சான்ஸையும் இங்க யோசிங்க. ஓகே, இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த பாசிட்டிவ் பிக்சரை மட்டும் போர்ட்ரே பண்றதுனால இது பாசிபிள்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ கோர்ஸை பண்ணிடுறீங்க. பட் அதை வச்சு உங்களால வேலைக்கு போக முடியுதா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வந்து ஒரு கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா ஹார்ட் அண்ட் மணி அதை கொண்டு போய் நீங்க போடுறீங்க, அதுக்கு நீங்க ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிருக்கலாம், பட் அதை வச்சு உங்களுக்கு வேலையா மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிச்சாகணும். ஓகே, ஸோ நான் ஐடில இருந்து வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஐடி தான் போறது தான் என்னோட ஒரே கோல்னு இருந்தா மட்டும் வாங்க. அப்படி வரதா இருந்தாலுமே இட்ஸ் கோயிங் டு பி அ ஹார்ட் அப் ஹில். அங்க இருந்து போறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கண்டிப்பா போகணும்னு நினைச்சா வாங்க, உங்களால போக முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் ஈஸியா போற வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ரொம்ப கம்மியான பேயா இருந்தாலும் வேலை பார்த்துட்டு அப்புறம் அங்க இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஜம்ப் ஆகிட்டே இருந்தாதான் நார்மலா இங்க இன்ஜினியரிங்ல இருந்து ஒருத்தர் வந்து டைரக்டா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காருன்னா அவரோட சேலரிக்கு நீங்க வர்றதுக்கு 6 to 7 years ஆகும். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலா இருக்க ரியாலிட்டி. ஏன்னா 12K சேலரி போறவனுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஹைக் கொடுத்தாலும் அவன் சேலரி 50K ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. அவன் வேற கம்பெனிக்கு அவன் பயங்கரமா அப்ஸ்கில் பண்ணி வேற கம்பெனிக்கு போனாதான் அவனால அப்படி மாற முடியும். அண்ட் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உங்களை 12 மணி நேரத்துக்கு வேலை வாங்குவாங்க. நீங்க வந்து அங்க போயிட்டு பேச முடியாது, ஏன்னா என்னால இவ்வளவுதான் பார்க்க முடியும், எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் அப்படின்லாம் உங்களால ஸ்டார்ட் அப்ல பேசவே முடியாது.
ஸோ அவ்வளோ வேலை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படா போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதை தாண்டி லைஃபே இருக்காத மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஎஸ்ஏயோ இல்லை வேற கம்பெனிக்கு போகிறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி, அதுக்காக சொல்கிறேன். இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, நான் கண்கூட பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஐடியிலேருந்து வர்றதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கம்பெனி சைஸ் வந்து முக்கியம். அந்த கம்பெனி சைஸை பொறுத்து தான் அவங்க வந்து எப்படி இன்டர்வியூ வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்கான்னு யோசிக்கிறது இல்லைன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரேண்டமான சர்வீஸ் பேஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிசிஎஸ்குள்ளே போகிறீங்கன்னா உங்களை ரெக்ரூட் பண்ணுறப்ப அவங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கிற அசம்ஷனில் பேசுகிறேன். ரெக்ரூட் பண்ணுறப்ப நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் போவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, அவங்களுக்கு புதுசாக இந்த வருஷம் இத்தனை எம்ப்ளாயிஸ் எடுக்கணும்னு தேவை, எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் அங்கே உள்ள நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒருத்தரையாக வேற வேற ஸ்டாக்கில் ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ல வந்து ஏதாச்சும் ஓப்பனிங் இருக்கான்னு சொல்லி பார்த்து போடுவாங்க. அண்ட் ஆல்சோ 80% ஆஃப் த கம்பெனிஸ், சர்வீஸ் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, 80% ஆஃப் த கம்பெனிஸ் புதுசாக ஜாயின் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங்னு சொல்லிட்டு 2 to 3 months கொடுப்பாங்க நான் பார்த்த வரைக்கும். ஓகேவா? ஸ்டார்ட்அப்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் எம்என்சிஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஓகே, ட்ரைனிங் ஃபேஸில் அவங்க உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டில் போட போகிறாங்களோ அதுக்கு தகுந்த ஸ்டாக்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் வந்து .NET அண்ட் ஆங்குலர் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணேன். ஆனால் நான் காலேஜ்லேருந்து போகிறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. டிஎஸ்ஏ மட்டும்தான் படிச்சிருந்தேன். அண்ட் பேசிக்காக இந்த HTML CSS ஜாவாஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு ஒன்றுமே தெரியாது. நான் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஆங்குலரில் ட்ரைனிங் கொடுத்தாங்க, .NETல ட்ரைனிங் கொடுத்தாங்க, மாங்கோடிபியில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்னைய ப்ராஜெக்டில் போட்டாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. டிஎஸ்ஏ மஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் இஸ் ஆப்ஷனல். இட்ஸ் a very good nice to have ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில், பட் இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த எம்என்சிஸ் அண்ட் இந்த பக்கம் போகிறத பற்றி பேசுகிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராஜெக்டை வச்சு, ரியாக்ட் வச்சு, ஆங்குலர் வச்சு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்னு வந்தாலே அது மாஸ் ரெக்ரூட்மெண்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கோடிங் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும். இன்டர்வியூ ரவுண்டில் வேணால் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை பற்றி 4 வார்த்தை கேட்பாங்களே தவிர மிச்சம் எல்லா ரவுண்ட்லையும் கண்டிப்பாக டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் தான் நீங்கள் போகிறீங்க, உங்கள் காலேஜில் கேம்பஸில் வருது அப்படின்னா முதல்ல கேம்பஸ் இன்டர்வியூவோட அருமை நம்மளுக்கு தெரியணும். ஓகே, நான் ஆஃப் கேம்பஸில் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஆஃப் கேம்பஸில் நாய்ப்படாத பாடுபடுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ கஷ்டம், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. ஆஃப் கேம்பஸில் ரொம்ப ஹெவி காம்படிஷன். இன்னும் இல்லை, இப்போ ஜோஹோவில் ஒரு ரவுண்டுக்கும் ஒரு தடவையும் அப்ளை பண்ணுறப்ப கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறத விட நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க இங்கே. அப்படி அவ்வளோ ஹெவி காம்படிஷனில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி போகணும். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு இஸ் கிளியர்லி ஆப்டிடியூட்ல மட்டும்தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போனால் தான் உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கானே அவன் யோசிப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் டு கிராக் அண்ட் கெட் இன் டு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபனல்ல இருந்து கொஞ்சோண்டு தான் உள்ளே போகுது அடுத்த ஸ்டெப்பில். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ வருதுன்னா கேம்பஸ் இன்டர்வியூ முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. என் காலேஜில் இருந்து ஜோஹோவில் கேம்பஸ்க்கு போனவங்க நிறைய பேர் போயிருக்காங்க. பட் ஆஃப் கேம்பஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி போனாங்களான்னு கேட்டால் இல்லை. எப்படி போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ரெஃபரல் வாங்கி கொடுத்து அப்படி அவங்க மூலமாக வந்து டேரெக்டாக செகண்ட் ரவுண்டு போயிருப்பாங்க, டேரெக்டாக ப்ரோக்ராமிங் ரவுண்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி போகிறது தான் வந்து சாத்தியம். ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணி போக முடியுமா? போக முடியும். உங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ இல்லைன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னா அது மூலமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேம்பஸ் இன்டர்வியூ டைமில் படிக்காமல் இருந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ண பாருங்க. ஓகே, ஆனால் அதுக்காக நல்ல காலேஜாக இருக்கணும், நல்ல கேம்பஸ் இன்டர்வியூவாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் ஒரு ஃபேக்கான கம்பெனி, அது ஃபேக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையானே தெரியல. அந்த ஃபேக்கான கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு என் காலேஜ்லேருந்து இத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பேனர்லாம் அடிச்சிருக்கேன். அந்த கம்பெனியோட வெப்சைட் எல்லாம் போய் ரீசர்ச் பண்ணி பார்க்குறேன். ஒட்டுமொத்த ஃபேக்கான கம்பெனி. இன்டர்வியூ இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டான். இப்போ அந்த வெப்சைட்டே இல்லை, கம்பெனியே இல்லை. ஓகே, எதுக்காக சொல்றேன்னா உங்க காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் முதல்ல தெளிவு இருக்கணும். இது நல்ல கம்பெனியா, இது ஒரு கம்பெனியான்னு தெரியணும். அது ஒரு கம்பெனியானே தெரியாம ஃபேக் கம்பெனிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பே பண்ண வைக்கிறது இஸ் அப்சர்ட்.
ஸோ உங்கள் காலேஜுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தெரியுதான்னு பாருங்கள். எந்த கம்பெனி எடுத்து அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிட்டு போங்க. லிங்க்டின் பேஜ் வச்சிருக்கிற எல்லா கம்பெனியும் ஒரிஜினல் கம்பெனி கிடையாது. ஓகேவா? லிங்க்டின் பேஜ் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, ரெக்ரூட்டருங்கிற பேரில் மெசேஜ் பண்ணுவாங்க, நம்பாதீங்க. அது ஆக்சுவல் கம்பெனியான வெப்சைட் போய் பாருங்க. வெப்சைட்டில் இன்னும் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க ஒரிஜினலா இல்லை வேற ஏதாவது டெம்ப்ளேட் எடுத்து சும்மா மாற்றி போட்டிருக்கானா, இது என்ன இதில் இருக்க டேட்டா ஒரிஜினலான்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க. காலேஜஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த கம்பெனி ஒரிஜினல் கம்பெனியான்னு பார்த்து பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இத்தனை பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பேனர் அடிக்கணுங்கிறதுக்காக ஸ்கேமில் போய் ஸ்டூடெண்ட்ஸை தள்ளி விடுறது இன்னும் முட்டாள்தனம், தேவையில்லாத விஷயம். ஓகே, ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த நட்ஷெல் நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் போகிறதா இருந்தாலோ, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் போகிறதா இருந்தாலோ, எம்என்சியில் போகிறதா இருந்தாலோ, டிஎஸ்ஏ மஸ்ட். நீங்கள் காலேஜுக்காக ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை சைடு அவுட் ஆஃப் ஓன் யூர் இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். MERN ஸ்டாக் கோர்ஸ் படிச்சிட்டேன், 20,000 கொடுத்து மீன் ஸ்டாக் கோர்ஸ் படிச்சிட்டேன், அதை வச்சு எனக்கு எம்என்சியில் வேலை கிடைக்குமான்னா நோ. டிஎஸ்ஏ கண்டிப்பாக கேட்பாங்க, டிஎஸ்ஏ படிங்க. ஸ்டார்ட் அப்ஸ் போகிறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸை வச்சு உங்களால் போக முடியும். பட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஓகே அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அது மூலமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் ஐடிலேருந்து இங்கே வர்றதா இருந்தால் ஒன்றுத்துக்கு 40,000 வாட்டி யோசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அதை விட உங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹைலி ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ நான் ஐடிலேருந்து இங்கே வரதா இருந்தால் யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, ஐடிக்குள்ளேயே நிறைய டொமைன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக வந்து ஏஐஎம்எல்லாம் வந்து பயங்கர பெருசாக போகுதுன்னு அதில் நிறைய பேர் கோர்ஸ் போடுறாங்க. பட் அந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து போடுறாங்க நிறைய ரூபாய் கொடுத்து. அந்த கோர்ஸ்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குதா, வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மெஜாரிட்டி இப்போ வரைக்குமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் தான் நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. அதுக்காக நான் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிச்சுட்டா எனக்கு வேலை கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. டிஎஸ்ஏ படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அவுட் ஆஃப் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் படிங்க. எந்த கோர்ஸையும் நான் படிக்காதீங்கன்னு சொல்லலை, தாராளமாக படிங்க, எவ்வளோ காசு வேணால் கொடுத்து படிங்க. பட் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக படிங்க. இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் படிக்காதீங்க. வேலை கிடைக்கணும்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். இன்டர்வியூவில் எம்என்சியாக இருந்தால் டிஎஸ்ஏ தான் கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் நிறைய பேசிட்டேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நான் பேசினதில் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியாக்ட் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும், டிஎஸ்ஏ படித்தா எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் டிஎஸ்ஏ படித்து தான் வேலைக்கு போயிருக்கோம். ஓகே, நைட்டெல்லாம் பேசி பேசி அந்த வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுனாங்கிறது தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டிஎஸ்ஏக்குமே சில பேர் கோர்ஸ் போட்டிருக்காங்க. நான் எதுவும் பேர் சொல்ல விரும்பலை. பட் ஏன்னோ காசு இருக்குன்னா யோசிச்சுக்கோங்க, இல்லைனா ஃப்ரீ ரிசோர்ஸஸும் இருக்குது, அதையும் சொல்லி பார்க்கலாம். நான் யூடியூப்லேயே டிஎஸ்ஏக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் வேறு ட்ராக்ல போயிட்டுருக்கோம். மறுபடியும் அந்த சைடு வர ட்ரை பண்ணுறேன். டிஎஸ்ஏ யூடியூப்பில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, யா, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஐடி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, நிறைய பேரோட லைஃப் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கு, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, நிறைய ஃபேமிலிஸ் மேலே வந்திருக்காங்க. இதனால் ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி, நான் குறைய சொல்லலை. பட் இதுலேயும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உள்ள வாங்க. ஆல் தி பெஸ்ட். தரா.